கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கடல்ல மீன் பிடிக்கிற காதலன் கரையில 9 மாசம் வரைக்கும் அவனுக்காகவும் அவன் கழுத்துல கட்ட போற தாலிக்காகவும் காத்திருக்கிற காதலி. அப்படி ஒரு வேலையில ஒரு விபரீத சம்பவம் நடக்குது. அப்போ கடல்ல இருக்கிற காதலனுக்கும் கரையில இருக்கிற காதலிக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல திருப்பங்கள் வருது. அதெல்லாம் என்னன்னு சொல்லிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம தண்டேல் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம். படம் தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த ஸ்டோரியோட ரிவ்யூவை ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே சத்யா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க இப்போ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அழுதுகிட்டு இருக்கிற அவங்க அப்பா வந்து அங்க கூட்டிட்டு போக அப்படி அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதை நினைச்சு அவங்க அழுகுறாங்க அப்படின்றத ஒரு ட்விஸ்டோட அங்க சொல்லாம விட்டுருவாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் சத்யாவும் அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் திருமணம் பண்ணிக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எனக்கு ஒரு மாப்பிளைய பாருங்க, நீங்க யார பார்த்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்ல அப்படி அவங்க அப்பா ஒரு மாப்பிளைய பாக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு பாக்குற நாளுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்க. அப்ப ஹீரோயினுடைய பக்கத்து வீட்டுல சந்திரான்னு ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்களுமே வந்து, நீ உண்மையாதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ அவனோட வாழ்க்கை என்னாச்சு, நீ ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த, உன்னை நம்பிதானே அவன் கடலுக்கு போயிருக்கான்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் அது ஹீரோயின் கேட்காம, நான் இது பண்றதுதான் கரெக்ட், நான் திருமணம் பண்ணியே தீர்வுன்னு சொல்லியும் அங்க வந்து அந்த மாப்பிள்ளையையும் பாக்குறாங்க. மாப்பிள்ளை முரளி நம்ம ஒரு காரர் தான். அப்படி நம்ம ஹீரோயினை பார்த்த உடனேயே எவ்வளவு அழகான பொண்ணு தனக்கா அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்கேயே நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஹீரோயின் சத்யா கிட்டையும் சம்மதமானு கேட்க அவங்களும் சம்மதம்னு சொல்ல இப்போ ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே திருமணத்தை பிக்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் மனசுல எப்போ பாரமா இருந்தாலும் அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கோங்க. அந்த சிவன் கோயிலையும் வந்து வேண்டிப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை பார்த்த மாப்பிள்ள முரளியும் வராரு. ஓ, உங்களுக்கும் சிவன் தான் பிடிக்குமா, நானும் சிவனை தான் வேண்டிப்பன்னு சொல்லி ரெண்டு பேரை பேச ஆரம்பிக்க அப்பதான் ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கும் பாத்தீங்களா, அத இப்ப தான் கட்டிக்க போற பையன்கிட்டயும் இறக்கி வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில ராஜுன்னு ஒருத்தர் இருந்தாருன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கிற அந்த முரளியும், நான் நினைச்சேன் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு கிடைக்கும் போதே அதுக்கு பின்னாடி எதனா ட்விஸ்ட் இருக்கும்ட்டு, எதுக்காக அந்த ராஜுவை விட்டுட்டு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதுதான் அங்க நம்ம ஹீரோயின் நடந்த கதைய சொல்றாங்க. இவங்க ஆந்திர பிரதேஷ்ல இருப்பாங்க. ஆந்திரால இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் பயணிச்சு கரெக்டா குஜராத் கடற்கரையில இவங்க கிராமத்துல இருந்து வருஷம் 25 பேரு மீன் பிடிக்க போவாங்களாம். அதுல ஒருத்தன் தான் என்னுடைய காதலனான ராஜு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே அந்த கதைக்குள்ள போகுது. அந்த மீன் பிடிக்க போற 25 பேரையும் நம்ம ராஜு தாங்க பாத்துப்பாரு. அவங்க கூட சேர்ந்து நம்ம ராஜுவும் கடல்ல மீன் பிடிப்பாரு. 9 மாசங்கள் குஜராத்ல அவர் தங்கியிருப்பாரு. வெறும் 3 மாசம் மட்டும்தான் அவரோட சொந்த ஊரான ஆந்திராக்கு வருவாரு. அந்த 3 மாசம் தான் நம்ம ஹீரோயினோட அவர் ஒன்னாவும் இருப்பாரு. மீதி 9 மாசங்கள்ல வெறும் 9 நாள் மட்டும்தான் நம்ம ஹீரோயின் கூட அவர் போன்ல பேசுவாரு. ஏன்னா அவர் கடலுக்கு ஒவ்வொரு வாட்டி போகும் போதும் ஒவ்வொரு மாசம் தங்க வேண்டி இருக்கோங்க. இப்ப அப்படி ஒரு மாசம் தங்கிட்டு நிறைய மீன்கள்லாம் பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அவருடைய படகுல அந்த குஜராத் கடற்கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்க அப்ப அவருக்கு, நான் எவ்வளவு கிலோ மீன் எடுத்துட்டு வந்திருக்கோம், அதை எப்படி விற்க போறோன்ற மாதிரிலாம் மனசுல இருக்காதுங்க. எப்படா செல்போன் சிக்னல் கிடைக்கும், ஏன்னா கடலுக்குள்ள சிக்னல் கிடைக்காது. எப்ப நம்ம கரைக்கு வருவோம், எப்ப நம்ம ஆளு கூட போன்ல பேசுவோன்ற மாதிரி தான் அந்த சிக்னலை தேடிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுமே அவங்களுடைய ஊர்ல ஒரு மாசம் ஆயிடுச்சு, அவன் கரைக்கு வர நேரம் ஆயிடுச்சு, இந்த ஒரு நாள் முழுக்க அவன் கூட போன்லயே எல்லாத்தையும் பேசிட வேண்டியதான்னு சொல்லி ஹீரோவுடைய போன் காலுக்காக அவ்வளவு ஏங்குவாங்க. அப்படி நம்ம ஹீரோக்கு அங்க சிக்னல் கிடைக்க அப்படிதான் நம்ம ஹீரோ அவருடைய காதலியான ஹீரோயினுக்கு அங்க போன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படி அந்த ஒரு நாள் முழுக்க இவங்க சமைச்சாலும் குளிச்சாலும் ஏன் என்ன பண்ணாலும் போன்ல பேசிக்கிட்டு மட்டும் தான் இருப்பாங்க. சோப்பு போட முடியலடி, போனை வச்சுட்டு குளிச்சுட்டு பேசுறேன்னு சொன்னா கூட இந்த ஒரு நாள் தான் பேசுவேன், மறுபடியும் ஒரு மாசம் கடலுக்கு போயிடுவேன், போனை வைக்காம பேசுறான்னு சொல்லியும் ஹீரோயின் அங்க கத்துவாங்க. இப்ப மறுபடி அந்த ஒரு நாள் முடிஞ்சு திரும்பி ஒரு மாசம் ஹீரோ கடலுக்கு போகும்போதோ, டேய் சீக்கிரமா அந்த 9 மாசம் வேலையை முடிச்சிட்டு ஊருக்கு வாடா, உனக்காக தான் நான் காத்திருக்கன்ற மாதிரியும் ஹீரோயின் அவங்க காதலை வெளிப்படுத்த அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காதலிக்கிற விஷயம் அவங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுங்க. ஹீரோவுடைய வீட்டுக்கும் தெரியும், ஹீரோயின் வீட்டுக்கும் தெரியும். அப்படி ஹீரோக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லைங்க. அப்படி ஹீரோவுடைய அம்மா கிட்டையும் நம்ம ஹீரோயின் அப்பப்போ பேசிட்டு போவாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ கடலுக்கு போற அந்த 9 மாசங்கள் இருக்குல்ல, அந்த 9 மாசங்களும் இவங்க நான்வெஜ்ஜே எடுத்துக்க மாட்டாங்க. இங்க 9 மாசங்கள் முடிஞ்சு குஜராத்ல இருந்து நம்ம ஹீரோவும் அவருடைய ஊரு திரும்ப அங்க ஒரு சேட்டு தான் இவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். ஆனா 7 மாசம் சம்பளத்தை புடிச்சுக்கிட்டு வெறும் 2 மாசம் சம்பளத்தை மட்டும் அங்க கொடுக்கறான். சரி, இவங்களும் அந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே ஊருக்கு ரயிலையும் ஏறுறாங்க. அந்த ரயிலையும் நம்ம ஹீரோ, காலையில விடிஞ்சா நான் ஊருக்கு வந்துடுவேன், நேரா உன்னதான் வந்து பாப்பேன்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்ப அங்க கால் எடுத்து வச்ச உடனேயே நம்ம ஹீரோ பேக கொடுத்துட்டு அங்க இருந்து ஹீரோயினை பாக்கிறதுக்கும் ஓடுறாரு. அவங்க வழக்கம் போல சிவன் கோயில்ல வேண்டிக்கிட்டு இருக்க. அப்படி அந்த இடத்துக்கு ஓடி வந்து நம்ம ஹீரோயினோட கைய பிடிச்சு இவங்க எப்பவுமே சந்திக்கிற லைட் ஹவுஸ் பகுதிக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த லைட்
ஹவுஸ்ல ஒரு ரெட் கலர் துணியை கட்டி விட்டுருப்பாருங்க. நம்ம ஹீரோ ஊருக்கு வந்தா அந்த துணியை ஹீரோ கழட்டிடுவாரு. இப்ப அந்த துணியையும் அங்க கழட்ட அப்படி நம்ம ஹீரோ இப்ப 3 மாசம் வரைக்கும் அந்த ஊர்ல தான் இருக்க போறாரு. இதுல ஹீரோயின் சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா தான் இவங்களுடைய அந்த 3 மாசங்கள் போகுதுங்க. நம்ம ஹீரோக்காக சுடு தண்ணி எடுத்துட்டு வர்றது, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, ஹீரோவோட சேர்ந்து விளையாடுறது, முக்கியமா 9 மாசம் விரதம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த 3 மாசமும் நான்வெஜ்ஜை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுன்ற மாதிரி அங்க அவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அப்பா இருப்பாருங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்திருப்பாரு. அவரு ஊருக்குள்ள தண்டேல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அதாவது தண்டேல்னா தலைவன் அர்த்தம். அவரு நம்பி இருந்த மீனவர்களை காப்பாத்த போய் தான் அவர் இறந்திருப்பாரு. அதனாலேயே ஹீரோவுடைய குடும்பத்துக்கு ஊருக்குள்ள மரியாதை இருக்கும். அப்படியான ஒரு நாள் தான் நம்ம ஹீரோ கூட ஒரு அங்கிள் மீன் பிடிக்க வருவாருங்க. அவரு ஒரு நாள் ரொம்ப மனசுடைஞ்சு போய் காலங்காத்தாலேயே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ நம்ம ஊருக்காரங்க இப்ப கடலுக்கு போறதே இல்ல, பக்கத்துல இருக்கிற ஆத்து மணலை எடுக்க போறாங்க, அது கொஞ்சம் சட்டவிரோதமானதுன்ற மாதிரி நான் போய் அட்வைஸ் பண்ணப்போ அந்த ஆத்து மணலை எடுக்கிற கான்ட்ராக்டர் என்ன ரொம்ப தப்பா பேசிட்டான். அது இல்லாம நம்ம இனத்தையும் நம்ம பேசுற ஸ்லாங்கையும் ரொம்ப கொச்சையா பேசிட்டான். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குன்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அந்த ஆத்து மணல் எடுக்கிற இடத்துக்கும் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எனக்கு 10 வயசா இருக்கும் போதே ஒருத்தருடைய ஸ்லாங்க பத்தி தப்பா பேசக்கூடாது, அவங்களுடைய ஊரை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய மொழிகளும் மாறும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. இதை உன் பையனுக்கு சொல்லி கொடுக்கலையா, இன்னொரு வாட்டி இப்படி பேசினானா அவ்வளவுதான்னு சொல்லியும் மிரட்டிட்டு வராரு. இப்படி நம்ம ஹீரோ அவரோட வேலை செய்யற மீனவர்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லாத்தையும் பண்றதுனால அவரை அந்த இடத்துல தண்டேலா அறிவிக்கிறாங்க, அதாவது தலைவனா அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்க அப்ப ஹீரோயின் பக்கத்து வீட்டுல இருக்கிற சந்திராக்கா இருக்காங்கல்ல, அவங்க கணவர்கிட்ட சிடு சிடுன்னு பேசுறாங்க. ஏங்க இங்க இருக்கிறதே அவங்க 3 மாசம் தான், இப்ப ஏன் சிடு சிடுன்னு பேசுறீங்கன்னு கேட்க, இந்த 3 மாசம் அவங்க பாசமா பேசுவாங்க, நம்ம பிள்ளைங்க கிட்ட எல்லாம் பாசமா நடந்துப்பாங்க, அப்புறம் 9 மாசம் கடலுக்கு போயிட்டாங்கன்னா இங்க நம்ம தானே வேதனையில இருக்கணும், அப்ப பிள்ளைங்க அப்பா எங்கன்னு கேட்டு என்கிட்ட தானே வந்து கேட்குங்க, அதான் இப்பவே சிடு சிடுன்னு இருந்துட்டா அப்ப மிஸ் பண்ண தேவையில்ல, மேபி இதெல்லாம் உனக்கு கல்யாணமாகி குழந்தை பெத்துக்கிட்டா புரியுன்ற மாதிரியும் அங்க அந்த சந்திராக்காவும் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவை நினைச்சு ஒரு சின்ன பயம் வருது. இப்போ விடிஞ்சா நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த 9 மாசங்கள் குஜராத்ல மீன் பிடிக்க போகணுங்க. நம்ம ஹீரோயின் தூங்காம நம்ம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்க ஒரு கடத்துல அவங்க தூங்கவும் செய்யறாங்க. இப்ப நம்ம ஹீரோ காலையில எழுந்து அந்த லைட் ஹவுஸ்ல போயிட்டு அந்த சிவப்பு கலர் துணியை கட்டுறாரு. இப்ப அங்க சாமியும் கும்பிட்டுட்டு மறுபடியும் அவரு வேலைக்கு கிளம்புறாரு. ஹீரோயின் எழுந்து பார்த்தா இப்போ ஹீரோ குஜராத்துக்கு போயிருக்காருங்க. இப்ப அந்த குஜராத்துக்கு கடற்கரையோரம் ஹார்பர்ல இருக்கும் போதோ ஹீரோவையும் இப்ப தண்டல் ஆகிட்டாங்கல்ல, அப்படி அவர் தலைமையில 25 பேரு இப்போ கடலுக்கும் கிளம்புறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோ கடல் உள்ள போற வரைக்கும் கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும்ல, அந்த சிக்னலை வச்சு ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல அந்த சிக்னல் கட்டாக இதை விட்டா 1 மாசம் கழிச்சு அந்த குஜராத் கரையோரம் நம்ம ஹீரோ மீன்களை கொண்டு வர அந்த ஒரு நாள் தான் பேச முடியும். இப்போ ஹீரோயினும் அதுக்காக காத்திருக்க அப்பதான் அவங்க ஊர்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அதாவது அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சந்திராக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல, அவன் அந்த ஊர்ல ஒரு மீனவனா இருப்பான் போல. அப்படி கடலுக்கு மீன் பிடிக்க போக அப்ப அங்க ஒரு பெரிய அலை வந்து அந்த அலையில விழுந்து இறந்துடுறான். இதுல அந்த சந்திராக்கா உடைஞ்சு போறாங்க. மீனவர்களோட வாழ்க்கையை இப்படிதான் எப்ப என்ன ஆகுன்றதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதெல்லாம் நினைச்சு இப்ப நம்ம ஹீரோயின் இவராச்சு 2-3 நாள் தான் கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு, ஆனா நம்ம ஆளு 1 மாசம் கடல்லையே இருக்கானே, அவனுக்கு எதனா ஆயிடுமோன்னு சொல்லியும் பயப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்காக காத்திருக்கிற அந்த 9 மாசங்கள் நம்ம ஹீரோயின் ஒரு குழப்பத்தோடையும் பயத்தோடையும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காருல, அவரும் ஒரு காலத்துல மீனவரா தான் இருந்தாரு. நீ ஏன்பா இப்ப மீன் பிடிக்கிறது இல்லைன்ற மாதிரி கேட்க, நான் மீன் பிடிக்க போனப்போ உங்க அம்மாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, அப்போ பக்கத்துல இருந்து அவளை பாத்துக்க முடியல, அவங்க இறந்துட்டா, நான் வீட்டுக்கு வரப்போ நீ அனாதையா இருந்த, அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமைய குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இந்த மீன் பிடிக்கிற தொழிலையே விட்டுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொல்ல, இதுல ஹீரோயின் இன்னும் உடைஞ்சு போறாங்க. அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகரிக்குது. பேசாம நம்ம காதலனை இந்த மீன் பிடிக்கிற வேலையே விட்டுற சொல்லாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப காலங்கள் ஓடுது. மறுபடியும் அந்த 9 மாசங்கள் கழிச்சு நம்ம ஹீரோ அவருடைய ஊருக்கு வர, அப்படி நம்ம ஹீரோவை பார்த்ததும் இப்பவுமே அவங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் அங்க இல்ல. அதை கவனிக்கிற ஹீரோவுமே எதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி கேட்க, இவங்களும் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ஹீரோ ஊர்ல இருக்கிற சமயத்திலையும் ஹீரோயினோட முகம் மாறி இருக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. எதனா மறைக்கிறியா, எதனா சொல்லணுமான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் ஒரு நாள் நான் சொன்னா கோச்சிக்க மாட்டியே, நீ என்ன சொன்னாலும் கேப்பமா, சொல்லு. இல்லடா, நம்ம ஊர்ல சந்திராக்காவுடைய அண்ணன் கடலுக்கு போய் இறந்துட்டாரு, கடலுக்கு போனா எதனா ஆபத்து வரும்டா, அதனால பேசாம என் கூடயே இருந்துடுறியா, நம்ம வேற எதனா தொழில் பண்ணி பொழைச்சிக்கலாம், நீ என்னடா ராஜா மாதிரி இருக்க, கண்டிப்பா வேற நல்ல தொழில் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோவுமே அப்ப இது நல்ல தொழில் இல்லையா, நான் இப்போ தண்டேலாவை வேற இருக்கேன், என்னை நம்பி வர 25 மீனவர்களை நான் தான் பாத்துக்கணும், என்னால எப்படி இதை விட முடியும்ன்ற மாதிரி கேட்க, ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்காக இதை விட மாட்டியா, நான் இந்த ஒரு விஷயம் தானே கேட்கறேன், நீ கடலுக்கு போலனா டெய்லி என் கூடவே இருப்பல, என்னால முடியலடா இப்படி ஒரு வாழ்க்கைய வாழன்ற மாதிரியும் ரொம்ப
ரொம்ப கலங்கி போறாங்க. இப்போ ஹீரோவுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அங்க ஹீரோயினையும் சமாதானப்படுத்தி அங்க சரின்னு சொல்றாரு. இப்ப அந்த ராத்திரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூடயே படுத்துக்கிறாங்க. காலையில விடிஞ்சா நம்ம ஹீரோ மறுபடியும் குஜராத்துக்கு கிளம்ப வேண்டி இருக்குங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கெட்டியமா புடிச்சுக்கிட்டு தூங்குறாங்க. எல்லாம் ஹீரோ போக மாட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா இப்போ காலையில எழுந்து பார்த்தா ஹீரோயின் அங்க தனியா தூங்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்க பதறி போக நம்ம சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் நம்மள விட்டு கிளம்பிட்டானா, நம்மள விடவும் அந்த மீன் பிடிக்கிற தொழில் தான் அவனுக்கு முக்கியமான மாதிரி அந்த லைட் ஹவுஸ பார்க்க அங்க கொடியும் ஏறி இருக்க அடிச்சு புடிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போறாங்க. அங்க நம்ம ஹீரோவையும் தடுக்கிறாங்க. நேத்து ராத்திரி தானே அவ்வளவு சொன்ன, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் எதுக்காக நீ மறுபடியும் மீன் பிடிக்க கிளம்புற அப்படின்ற மாதிரி சண்டை போட, ராத்திரி நீ சும்மா சென்டிமெண்டா பேசுன நினைச்சேன்டி, நமக்கு தெரிஞ்ச தொழில் இதுதாண்டி, இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பயே விட்டுட்டு வா, என்னை விட அந்த தொழில் உனக்கு முக்கியமா, நான் சொல்றல விட்டுட்டு வான்ற மாதிரி ஹீரோயின் மறுபடியும் சொல்ல, அங்க பாரு என்ன நம்பி 25 பேர் போறாங்க, தண்டையில் ஆக்குனதுக்கு அப்புறம் என்னால வர முடியாது புரிஞ்சுக்கணும் எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. இப்போ ட்ரெயின் அங்க இருந்து கிளம்ப ஹீரோவுமே சத்யா கோச்சுக்காத சரியா, நாங்க போறேன் போயிட்டு கால் பண்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, என் போன் காலை எடுன்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த ரயில ஏற ஹீரோயின் அங்க நொறுங்கி போய் உட்காடுறாங்க. இப்போ ஹீரோவும் ரயில இருந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க எடுத்த பாடே இல்ல. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்காந்து மழையிலயும் நம்ம ஹீரோயின் கதறி அழுகிற மாதிரியும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போன மாதிரியும், அதுக்கப்புறம் காலங்கள் ஓட ஓட நம்ம ஹீரோ குஜராத் கடற்கரையில இருந்து எத்தனையோ வாட்டி போன் பண்ணாலும் அவங்க எடுக்காத மாதிரியும், இதுல ஹீரோவுமே ரொம்ப சோகமா ஆகுறாரு. ஹீரோயின் பக்கத்து வீட்டுல இருக்கிற சந்திரா கூட நீ எதுக்காகடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயினை போட்டு திட்ட, நீங்க சும்மா இருக்கக்கா, நான் சொல்லி அவன் போயிட்டான்ல, இப்படி நான் அவன் கூட பேசாம இருந்தா ஒரு மாசத்துல என்ன தேடி ஓடி வந்துருவான், நீங்க வேணா பாருங்கன்னு சொல்ல, அப்படி எப்பப்பெல்லாம் கரைக்கு வராரோ ஹீரோ அப்பெல்லாம் போன் பண்றாரா, அப்பெல்லாம் ஹீரோயின் எடுக்காமையே விட்டுறாங்க. இப்ப அந்த ஒரு மாசமும் முடியுது. அப்படி ஹீரோ மறுபடியும் கால் பண்ண, இப்ப என்ன தேடி கண்டிப்பா ஹீரோ ஊருக்கு வந்துருவான்ற மாதிரி ஹீரோயின் நினைக்க, ஆனா ஹீரோ மறுபடியும் நான் கடலுக்கு போறேன்டி, ஒரு வாட்டி என் கூட பேசுடின்ற மாதிரியும் அங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு ஹீரோவுடைய அம்மா போன்ல இருந்து கத்துறாரு. இதை கேட்டு நம்ம சத்யாவுடைய மனசு குனூரா உடையுது. அங்கேயே கதறி அழுதுகிட்டு ஓடுறாங்க. இவன் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டான், நம்மள விடவும் அந்த வேலை தான் அவனுக்கு முக்கியம், இவன் இப்படி இருக்கானா, நம்ம மட்டும் எதுக்கு இவனை உருகி உருகி காதலிக்கணும், இதுக்கப்புறம் இவன் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல இந்த கசப்பான முடிவை எடுத்திருப்பாங்க. வேற யாரனா ஒருத்தனை திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரியும் நினைச்சிருப்பாங்க. இப்ப இந்த எல்லா கதையும் தன்னை பார்க்க வந்த அந்த முரளி கிட்டையும் சொல்லி இதுதான் நடந்ததுன்னு சொல்ல, முரளியும் நீங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர வரைக்கும் நம்ம திருமணத்தை கொஞ்சம் லேட்டா கூட பண்ணிக்கலாம், நான் உங்களுக்காக காத்திருக்கன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்படியான ஒரு டைம்ல தான் இப்ப நம்ம ஹீரோ அந்த 25 மீனவர்களோட கடலுக்கு போயிருப்பார்ல, இப்ப கூட ஒரு சின்ன பையன் வேற வந்திருப்பாங்க. அப்போ கடல்ல பயங்கரமான சூறாவளி வருது. அங்க இருக்கிற எல்லா மீனவர்களும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அதுல இருக்கிற ஒருத்த மட்டும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறான். அவனை நம்ம ஹீரோ எப்படின்னா காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி அவனை காப்பாத்தி கஷ்டப்பட்டு அந்த புயல்ல இருந்தும் மீண்டு வர, அப்படியான ஒரு டைம்ல தான் அங்க ஒரு பெரிய சிக்கல் வருதுங்க. இவங்களை நோக்கி ஒரு மிகப்பெரிய கப்பல் வருது. அது பாகிஸ்தானை சேர்ந்த கப்பல். அப்பதான் இவங்களுக்கும் புரியுது, குஜராத்ல மீன் பிடிச்சிட்டு இருந்த இவங்க அந்த புயல்ல திசை மாறி பாகிஸ்தான் பார்டருக்கு போயிட்டாங்கன்ட்டு. அப்படி இந்த மீனவர்களையும் பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து பாக்குற அந்த ஆர்மிக்காரங்க அங்கேயே கைது பண்றாங்க. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய ஊருக்கு ஒரு கடிதாசி வருதுங்க. அதை எடுத்து இவங்க படிக்கும் போதோ இந்த 25 மீனவர்கள் பாகிஸ்தான்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதா அதுல எழுதியிருக்காங்க. அப்படி அந்த ஓஷன்ல அவங்கள கைது பண்ணி நேரா அங்க இருக்கிற நீதிமன்றத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. சட்டவிரோதமா பாகிஸ்தான் பார்டருக்குள்ள நுழைஞ்சதுனால அவங்கள ஜெயிலையும் புடிச்சு போடுறாங்க. அப்படி அந்த 25 பேரும் இப்ப அங்க இருக்கிற ஒரு சிறைச்சாலைக்குள்ளையும் அடைக்க, அப்படி அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க சொல்றத கூட கேட்காம அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. இந்த கடிதத்தை படிக்கிற ஹீரோயினுக்கும் மனசு துடிக்குது. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் கடலுக்கு போனால, அதனால இப்படி ஆயிடுச்சுல, நான் இப்ப என்ன பண்ணுவேன்ற மாதிரியும் அவங்களுக்கு ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சிறைச்சாலையிலையும் ஒரு வில்லன் இருக்காங்க. அவனுக்கு இந்தியாக்காரங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அவன் ஒரு கடத்துல நம்ம ஹீரோவுடைய கும்பலெல்லாம் ஒரு இடத்துல வர வச்சு உங்களுக்கு வந்தே மாதரம் தெரியுமான்ற மாதிரி கேட்க, இப்ப அங்க இருக்கிற இந்தியர்களும் வந்தே மாதரம் பாட, வில்லனுமே அங்க இருக்கிற ஒரு செவத்துல சிறுநீர் கழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுலயும் நம்ம நாட்டுடைய பேரை எழுதி இதெல்லாம் பண்றதுனால இத பாக்குற ஹீரோக்கும் பயங்கர கோவம் வருது. உடனே அங்க பக்கெட்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி, இந்த நாய்கள் கூட தான் கண்ட இடத்த பார்த்தா மூச்சா போயிடும், அது மாதிரிதான் இவன் அடிச்சிருக்கான், இத பத்தி எல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுல இந்த வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு பயங்கரமான தகராறு ஏற்படுது. அப்ப அந்த இடத்துக்கு வர ஜெயிலருமே இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வார்னிங் பண்ண, இப்ப நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு நீ என்ன தண்டேலாடா, தண்டேல்னா என்னன்னு கேக்குறாரு. பக்கத்துல இருக்கிற அங்கிளுமே தலைவன்னு சொல்றாங்க. உன் தலைவன் கூட்டத்தை சேர்க்கறதெல்லாம் இந்தியால வச்சுக்கோ, இது பாகிஸ்தான், இங்க எதனா பண்ணனா அவ்வளவுதான்ற மாதிரியும் மிரட்டுறாரு. நம்ம ஹீரோயினுடைய கிராமத்துல அந்த மீனவர்களுடைய குடும்பத்தை எல்லாம் ஒரு போட்டோ மாதிரி எடுக்கிறாங்க. அதை நம்ம ஹீரோயினும் பார்க்க, உன்னோட ஆளும் தானே அங்க இருக்கான், வந்து போட்டோல நில்லுன்னு சொல்ல ஹீரோயின் வேண்டா வெறுப்பா வந்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க குரூப்பா எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் பாகிஸ்தான் சிறைச்சாலையில இருக்கிற ஹீரோக்கு போகுதுங்க. இங்க உங்க குடும்பம் உங்களுக்காக காத்திருக்குன்ற மாதிரி அவங்க
அவங்க கடுதாசி போட்டிருக்காங்க. அந்த கடுதாசியும் படிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுடைய போட்டோவும் அந்த குரூப் போட்டோல இருக்கிறத பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவுடைய அம்மா கடுதாசி எழுதியிருக்காங்க. அதையும் படிக்க அடியில நம்ம ஹீரோயின் எதுவுமே எழுதாம விட்டுருக்காங்க. என்னடா நமக்காக இவ எதுவுமே எழுதலையேன்ற மாதிரி நினைக்க, அப்ப அதுல ஒரு கண்ணீர் டிராப் இருக்குங்க. அதை பாக்குற ஹீரோவுமே யாரா சொன்ன எனக்காக அவ எதுவுமே எழுதலன்ட்டு அவளுடைய கண்ணீரையே எனக்கு அனுப்பியிருக்கான்ற மாதிரி அங்க நினைக்கிறாரு. எனக்கு ஒரு கொஸ்டின், பாகிஸ்தான் போற வரைக்கும் எப்படி அந்த லெட்டர்ல அந்த கண்ணீர் டிராப் இருந்திருக்கும்? ஒருவேளை இருக்குமோ தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாகிஸ்தான் சிறைச்சாலையிலையும் நம்ம ஹீரோ பல வேதனைகள் அனுபவிக்கிறாரு. முக்கியமா ஹீரோ கும்பல்ல இருக்கிற அந்த சின்ன பையனுக்கு அங்க இருக்கிற அந்த வில்லன்கள் அவங்க ஊரு முறைப்படி சில சடங்கெல்லாம் பண்ணி விடுறான். அதுல அவருக்கு பயங்கர காயமாகுது. இங்க இந்த கிராமத்து பெண்களும் தங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்க 25 பேரை எப்படின்னா பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை பண்ணணும்னு சொல்லி எல்லா இடத்துலயும் முறையிடுறாங்க. முக்கியமா இப்ப அவங்க சிறைச்சாலையில 6 மாசம் வரைக்கும் கஷ்டப்படுறதாகவும், இந்த 6 மாசத்துல இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறதாகவும், ஆண்கள் கடலுக்கு போற வரைக்கும் நம்மளை விட்டு கடலுக்கு போயிடுறான்னு சொல்லி சண்டை போட்டோம். ஆனா இப்ப அவங்க சம்பளத்தை அனுப்பாத போது தான் தெரியுது அவங்க கடலுக்கு போனதுனால தான் இங்க நம்ம சந்தோஷமா இருந்தோம்னு சொல்லி இப்ப எனக்கே எவ்வளவு கடன் இருக்கு, வட்டி வாங்குறதுக்கு என்னை எப்படியெல்லாம் பேசுறாங்க, ஒரு நல்ல நிம்மதியான சாப்பாடை சாப்பிட முடியுதான்ற மாதிரி ஒவ்வொரு பெண்களும் அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயின் ரொம்ப சென்டிமெண்ட் ஆகுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோக்கு சம்பளம் கொடுக்கும் போது அந்த சேட்டு 7 மாசம் சம்பளத்தை புடிச்சு கொடுத்திருப்பான்ல, அந்த சம்பளம் மட்டும் இப்போ இவங்க எல்லாருக்கும் கிடைச்சா இந்த ஃபேமிலி எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அவங்க வாழ்க்கையை நிம்மதியா ஓட்டிக்கலாமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப தான் திருமணம் பண்ணிக்க போற முரளிக்கும் கால் பண்ணி குஜராத்துக்கு போனோம்னு சொல்லி ஹீரோயின் முரளியோட குஜராத்துக்கு வராங்க. அப்படி அந்த சேட்டு கிட்ட இங்க வேலை பார்த்த 25 பேருக்கு நீங்க 7 மாசம் சம்பள பாக்கி வச்சிருக்கீங்க, அந்த சம்பளத்தை கொடுங்கன்ற மாதிரி கேட்க, நான் அவங்க கேட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப அவங்க பாகிஸ்தான்ல வேற இருக்காங்க, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இதுல நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. கூட வந்த முரளியுமே அவங்க சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணா உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் ஹீரோயின் அங்க ஹார்பர் இருக்குல்ல, அந்த ஹார்பருக்கு நடுவுல வந்து உட்கார்றாங்க. அப்படி அமைதியான முறையில அவங்க மட்டுமே அந்த போராட்டத்தை தொடர்றாங்க. ஒரு நாள் வரைக்குமே அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, அதையும் அந்த சேட்டு ஏளனமா பார்க்க, அப்பதான் அக்கம் பக்கத்துல இருக்கிற மீனவர்களும் உனக்கு என்னமா பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும் போதோ, உங்க கூட மீன் பிடிக்கிற தொழில் பார்க்கிற எங்களுடைய ஆட்களுடைய சம்பளத்தை தான் அந்த சேட்டு வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டான், இன்னைக்கு நீங்க என் கூட உட்காரலனா நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலைமை வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த மீனவர்களும் நம்ம ஹீரோயினுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ண அங்க ஒரு பெரிய போராட்டம் வந்து மீடியாக்காரங்களா வந்து இதை கவர் பண்ணி இப்ப அந்த சேட்டுக்கு பயங்கர பிரச்சனையாகி நம்ம சேட்டு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு மேலேயே கொஞ்சம் காசை போட்டு கொடுக்குறாரு. இப்ப அதை எடுத்துக்கிட்டும் நம்ம ஹீரோயின் ஊருக்கு வராங்க. ஊர்ல 25 பேர் குடும்பத்துக்கும் அந்த சம்பளத்தை கொடுத்து அவங்களோட கஷ்டத்தை போக்குறாங்க. இப்ப இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல வருதா, பாகிஸ்தான்ல இருக்கிற நம்ம ஹீரோவும் கடிதாசி மூலயமா இதெல்லாம் கேள்விப்படுறாங்க. இப்ப ஹீரோ கூட இருக்கிற அந்த 24 பேரும் பரவாயில்லப்பா, நீ தான் தண்டையிலா இருந்து தலைவனா இருந்து எங்களை பார்த்துப்பேன்னு நினைச்சா உன்னை கட்டிக்க போற எங்க அண்ணி கூட ஒரு ராணி மாதிரி எங்களை பாத்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட, கொஞ்ச நாள்லயே அரசாங்கத்துல இருந்து முக்கியமா சுஷீலா அப்படின்ற ஒரு மேடம் இருக்காங்க. அவங்க டெல்லியில இருந்து உடனடியா சுதந்திர நாள் அன்னைக்கு இந்த 25 பேரையும் ரிலீஸ் பண்ணணும்ன்ற மாதிரியும் ஒரு ஆர்டர் போட, அந்த ஆர்டர் இப்போ பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் ஏத்துக்குது. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் ஊர்ல இருக்கும் போது கேள்விப்பட அதுல அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கல. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்க ஹீரோவுடைய அம்மா கிட்டயும் சொல்ல, இங்க பாகிஸ்தான் ஜெயிலையும் நம்ம ஹீரோவும் அவர் கூட இருக்கிற ஆட்களும் ஆட்டம் போடுற செய்யறாங்க. அப்படி இங்க அங்கன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஆட்டம் போடுறாங்க. இங்கெல்லாம் பார்த்தா பாகிஸ்தான் ஜெயில கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியே இல்லாம கொஞ்சம் சந்தோஷமா தாங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிட்டையும் அந்த பக்கத்து வீட்டு சந்திராக்கா, நீ என்னதான் அவனை பிடிக்கல வேற ஒரு பையனை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் இப்ப அவன் திரும்பி வந்தா அவனையே காதலிச்சு அவனையே கட்டிப்பதானே, நீ இன்னும் கூட நான்வெஜ் சாப்பிடாம அவனுக்காக தானே விரதம் எடுக்கிற, மனசுக்குள்ள இன்னும் அவன் மேல காதல் இருக்குன்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயினும் அந்த சந்திராக்கா கையில இருக்கிற அந்த மீன் சோறை வாங்கி சாப்பிடுறாங்க. பாத்தீங்களா, நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன், நான் இப்பயும் சொல்றேன் நான் அவனை காதலிக்கவே இல்லை, அவன் என்னை விட்டு போனானும் அப்பவே என் காதலும் போயிடுச்சு, நான் இந்த முரளியை தான் கட்டிப்பேன்ற மாதிரியும் மறுக்கா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் முரளியோட சேர்ந்து நம்ம ஹீரோயினுக்கும் கல்யாண பத்திரிகையெல்லாம் அடிச்சு இப்ப இந்த கல்யாண பத்திரிகையை பாகிஸ்தான் சிறைச்சாலையில இருக்கிற ஹீரோக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா ஹீரோ கண்ல அந்த பத்திரிகை படாத மாதிரி அவங்க நண்பர்களும் அதை மறைச்சு வச்சு, அதான் 15ஆம் தேதி நம்ம ரிலீஸ் ஆயிடுவோம்ல, அப்ப போய் அந்த சத்யாவை நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தி அவனையே கட்டிக்க வச்சிருவான். இப்ப அவன் கிட்ட சொன்னா மனசுடைஞ்சு போயிடுவான்னு சொல்லியும் மறைச்சிடுறாங்க. இப்ப அந்த சுதந்திர நாளும் வருதுங்க, இவங்களுக்கு அந்த விடுதலையும் வருது. அப்படி இவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு போகும்போது தான் இவங்க விடுதலையை கேன்சல் பண்ணி அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் எழுந்து போக, இவங்களுக்கும் என்னாச்சுன்ற மாதிரி ஒன்னும் புரியல. அங்க பாகிஸ்தானே திடீர் கலவர காடா மாறுது. என்னாச்சுன்னு கேட்கும் போது தான் செக்ஷன் 370 அப்படின்ற ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்கல்ல காஷ்மீருக்கு, அத அங்க தடை பண்ணிட்டாங்களாம். அப்படி பண்ணதுனால இங்க பாகிஸ்தான்ல கலவரம் ஏற்பட்டு காஷ்மீர் தங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரியும் அங்க அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால
தான் இவங்க விடுதலை அங்க தடப்பட்டு போகுதுங்க. இது கூட பரவாயில்ல, இவங்களை இப்ப கோர்ட்ல இருந்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போற வழியிலேயே நிறைய பேரு இவங்கெல்லாம் இந்திய கைதிக, இவங்களெல்லாம் அடிங்கன்னு சொல்லியும் இவங்க 25 பேரையும் தாக்க வர எப்படியோ அவங்க கிட்ட இருந்துலாம் போராடி நம்ம ஹீரோ அவங்க கூட இருக்கிற எல்லா நண்பர்களையும் காப்பாத்தி அந்த சிறைச்சாலைக்கும் கூட்டிட்டு வராரு. அப்பதான் ஹீரோ உண்மையாலேயே ஒரு தண்டேல் தான் அப்படின்ற மாதிரி அந்த சிறையோடைய ஜெயிலரும் உணர்றாரு. இப்ப மறுபடியும் பல மாசங்கள் கடந்து போற மாதிரி காட்டுறாங்க. மறுபடியும் இந்த ஊர் பெண்கள் நிறைய மினிஸ்டர் கிட்ட போய் பேசுறாங்க. முக்கியமா இவங்களுக்கு சுஷீலான்னு ஒரு மினிஸ்டர் தானே இந்த ஆர்டர்லாம் கொடுத்து உதவி பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களுமே இப்ப இறந்து போறாங்க. அதனால இப்ப அவங்களுடைய மகளே மினிஸ்டராவும் மாறுறாங்க. இப்ப அவங்க கிட்ட சொல்லி இப்ப அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற 25 பேரையும் ரிலீஸ் பண்ண வைக்கலான்னு பார்த்தா அவங்கள ரீச் பண்ணவே முடியல போல. இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. கூட இந்த முரளியையும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த சந்திராவையும் கூட்டிட்டு போறாங்க. இங்க எந்த சிறைச்சாலையில இந்தியர்களை அசிங்கப்படுத்துறாங்களோ அதே சிறைச்சாலையில அந்த வில்லனோட சண்டையிட்டு நம்ம ஹீரோ இந்திய கொடியையே பறக்க வைக்கிறாரு. இதுல அந்த ஜெயிலரே டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இப்படி கலவரம் நடந்ததுனால நம்ம ஹீரோவை இருட்டு மட்டுமே இருக்கிற ஒரு சிறையிலையும் அடைக்கிறாங்க. அந்த சிறையில இருக்கும் போதோ நம்ம ஹீரோயினுடைய போட்டோவை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பாகிஸ்தான் சிறையில இருக்கிற ஒரு போலீஸ்காரர் உதவி பண்றாரு. இவன் இங்க வந்ததுல இருந்து உன் பேரியதாமா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சத்யாவுடைய நம்பருக்கும் கால் பண்ணி இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்க, ஆனா ஹீரோவுமே இப்ப நான் சத்யா கூட பேச மாட்டேன், நான் சத்யா கூட எப்ப தெரியுமா பேசுவேன், இங்க இருந்து விடுதலை ஆகி என் ஊருக்கு வந்து அவகிட்ட கண்ணீர் சிந்தி மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் உன் கூடவே தாண்டி இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்ப மன்னிப்பு கேட்டுதான் அவகிட்ட நான் பேச ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவ கூட சந்தோஷமா வாழ்வேன்ற மாதிரிலாம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் போன்ல கேட்டு நம்ம ஹீரோயினும் கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க இன்னமும் டெல்லியில தான் அந்த மினிஸ்டரை பார்க்கறதுக்காக உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு சாப்பாடு, நைட்டு தங்கறதுக்கு பெட்ஷீட் கொண்டு எல்லாமே இந்த சத்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற முரளி தான் வாங்கி கொடுக்குறாரு. இப்ப சத்யா கிட்டையும், சத்யா இன்னும் 3 நாள்ல நம்மளுக்கு திருமணம், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ இன்னமும் 2 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் சிறையில மாட்டிக்கிட்ட அந்த 25 பேருக்காக இங்கேயே உக்காந்துட்டு இருக்க, இப்ப இருந்து கிளம்பி திருமணம் பண்ணிக்கிட்டு வந்து கூட நம்ம இதை போராடுவோம், வா ஊருக்கு போவோம்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சிந்தனை வருது, நான் திருமணத்துக்கான வேஷத்தை நாளைக்கே போட்டுடுறேன், அப்படி திருமண கோலத்தோட வந்து அந்த மினிஸ்டர் வீட்டு முன்னாடி நிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அந்த திருமண கோலத்தோட நம்ம ஹீரோயின் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி நின்னு இப்பவாச்சும் அங்க கோரிக்கைகளை கேட்பீங்களான்ற மாதிரியும் சொல்ல, அப்ப அந்த மினிஸ்டரும் காரை நிப்பாட்டி எதுக்காக ஒரு பொண்ணு இப்படி ஒரு கோலத்தை நிக்கிறா, அவளை உள்ள கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்ல, அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த மினிஸ்டரை வந்து பாக்குறாங்க. புது மினிஸ்டர் அப்படின்றதுனால உங்க அம்மா இதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டரா இருக்கும் போதோ சிறையில இருக்கிற 25 பேரை விடுவிக்கிறதா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சாங்க. உங்க அம்மாக்கு அப்புறம் நீங்க இங்க வந்தீங்க, அதுக்கப்புறம் சில அசம்பாவிதத்தால அவங்க ரிலீஸ் ஆகாமையே போயிட்டாங்க, அதே நேரத்துல உங்க அம்மாவும் இறந்ததுனால மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல, இப்ப நீங்க உதவி பண்ணா மட்டும்தான் அந்த 25 பேர் திரும்பி வருவாங்க, என்னோட திருமணம் இன்னும் 3 நாள்ல அவங்க முன்னாடி அது நடக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு உதவுங்கன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அந்த மினிஸ்டரும் சென்டிமெண்ட் ஆகி நான் உதவி பண்றேன்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டரையும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்திருக்க, அப்பதான் சந்திராக்கா கிட்டையும், அக்கா நீங்க அன்னைக்கு சொன்னது உண்மைதான், நான் இன்னும் அவனை மறக்கலக்கா, அவன் என் கூட போன்ல ஊருக்கு வந்து பேசுறேன்ற மாதிரி அங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்கா, அதை கேட்கும் போதோ எனக்கு அப்பவே அவனை கட்டி அணைச்சுக்கிட்டு நீதான் என்னோட உலகம், உனக்காக தான் நான் இருக்கணும் சொல்லணும்னு தோணுச்சுக்கா, ஆனா இங்க முரளி எனக்காக காத்திருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலக்கா, நான் இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டேன்க்கா, எனக்கு அவன் தான்க்கா வேணும்ன்ற மாதிரி கதற, நீ சாமியை வேண்டிக்கோ எல்லாம் நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி அந்த சந்திராக்காவும் சொல்றாங்க. இப்ப அந்த மினிஸ்டருடைய உதவினால நம்ம ஹீரோ உட்பட அங்க இருக்கிற 25 பேருக்குமே விடுதலை கிடைக்குதுங்க. அப்படி அவங்க ரிலீஸ் டேக்கும் வராங்க. அப்படி அவங்களுக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போன் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பாகிஸ்தான் சிறைச்சாலையில அவங்களுக்கு உதவியா இருந்த எல்லா ஜெயிலருக்கும் நன்றி சொல்லி இப்ப அந்த பாகிஸ்தான் பார்டருக்கும் வராங்க. அப்படி பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து நம்ம ஹீரோக்காக இந்த சந்திராவும் நம்ம ஹீரோயினும் காத்திருக்க, அப்படி ரிலீஸ் ஆக போற ஒவ்வொருத்தர் பேரையும் அங்க படிக்கிறாங்க. இந்த 25 பேர்ல 24 பேரை அவங்க படிக்கிறாங்க. அதுல ஹீரோவுடைய பேரும் வருதுங்க. ஹீரோவும் சந்தோஷத்தோட அங்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்ப, ஹீரோ பேரை படிச்ச உடனே ஹீரோயின் அங்க அதான் அவன் வெளியே வந்துட்டான்ல, இப்பவே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், அவனை என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஆனா அங்கதான் ஒரு சிக்கல் ஆகுது. இவங்க 25 பேர்ல 24 பேரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோவுடைய நண்பனுடைய பேரை மட்டும் அந்த லிஸ்ட்ல இல்ல.
இல்ல என்னாச்சு இவனும் எங்க கூட கடலுக்கு வந்தவன் தானே, இவன் பேரு எப்படி வராம போச்சுன்ற மாதிரியும் ஹீரோ அங்க போராட அவன் வராம நாங்க இங்க இருந்து நகரவே மாட்டோம்னு சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோ அவனுக்காக உட்கார்றாரு. ஏன்னா நான் ஒரு தண்டேல், அதாவது தலைவன், என்ன நம்பி வந்த 24 பேரையும் பத்திரமா எங்க ஊர்ல சேர்க்கறது தான் என் வேலை. ஒருத்தன் வரலனாலும் என் உசுறு போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்ற மாதிரியும் சொல்றாரு. அப்பதான் ஹீரோ கூட இருக்கிற அந்த அங்கிளுமே நீ இப்ப இங்க இருந்து போய் தான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா நாளைக்கு விடிஞ்சா உன்னோட காதலியோடைய திருமணம். ஆமா சத்யா வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்க போறான்னு சொல்லி அந்த பத்திரிகையை காமிக்க அதை பார்த்து ஹீரோ சுக்குநூறா உடையிறாரு. சத்யாவை அவர் உருகி உருகி காதலிச்சிருப்பாரு. ஆனா என்ன மறந்து அவ இந்த 2 வருஷத்துல வேற ஒரு பையனை கட்டிக்கிறாளா, அதனாலதான் என் கூட பேசாம இருந்தாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொஞ்ச நேரத்திலேயே நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா அவ இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பா, இதுல என் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு அதையும் பொறுத்துக்கிட்டு இப்ப மறுபடியும் அதே இடத்துல உட்காந்து போராடுறாரு. என்னுடைய நண்பன் ரிலீஸ் ஆனா மட்டும்தான் நாங்க இங்க இருந்து மறுபடியும் போவன்ற மாதிரியும் சொல்றாரு. மிஞ்சி போய் இப்போ பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே நுழைஞ்சு அவர் நண்பனோடய அவர் இருக்க அப்பதான் இந்தியன் எம்பசில இருந்து எதனா பண்ணுங்கன்ற மாதிரி அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஜெயிலரும் சொல்றாரு. உடனே அந்த மேடம் இருக்காங்கல்ல மினிஸ்டர், அவங்களுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்களுமே நைட்டு 12 மணி ஆகிறதுக்குள்ள நம்ம ஆர்டர் கொடுத்தாகணும், அப்படி இல்லனா ஹீரோவும் சேர்ந்து அவர் நண்பனோட அந்த சிறையிலேயே இருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அறக்க பறக்க ஒரு ஆர்டரை ரெடி பண்ணி அதுல ஹீரோ நண்பனோட பேரும் இருக்கிற மாதிரி இப்ப அவங்க அனுப்ப, ஆனா இவங்க அனுப்பத்துக்குள்ள நைட்டு 12 மணி ஆயிடுதுங்க. ஆனாலும் பாகிஸ்தான்காரங்க அங்க ஒரு நல்ல முடிவை எடுத்து கொஞ்சம் பெருந்தன்மையா அவங்களோட பெரிய மனசை காட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இந்த ஆர்டர் வந்ததா நம்ம கவுண்டை எடுத்துப்போம் தம்பிகளா, நீங்க 2 பேருமே இந்தியாவுக்கு போலாம்பான்னு சொல்லியும் அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அந்த பாகிஸ்தான்காரங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லி இப்ப நம்ம ஹீரோ அந்த 25 பேரோட தன்னுடைய ஊருக்கும் வராரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் டெல்லியில தானே இருப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற காலையில தான் அவங்களும் ஊருக்கு வந்து அந்த மாப்பிள்ளையோட இறங்கிருப்பாங்க. இப்ப மாப்பிள்ளை முரளியும் என்னமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோயினும் அங்க ஒரு மாதிரி முழிக்க அப்பதான் முரளி ஒரு உண்மையை சொல்றாரு. அந்த லைட் ஹவுஸ பாருன்னு சொல்ல ஹீரோயினும் திரும்பி லைட் ஹவுஸ பாக்குறாங்க. அதுல அந்த கொடி இல்ல இறங்கிருக்கு. கொடி இறங்கி இருந்தா அங்க நம்ம ஹீரோ வந்திருக்காருன்னு அர்த்தம். என்ன பாக்குற, அவனுக்கு நான் தான் பிளைட் டிக்கெட்டை போட்டு நமக்கு முன்னாடியே இங்க வர வச்சேன். நான் உங்களை காதலிச்சேன், ஆனா நீங்க என்னை விடவும் அந்த ராஜுவை தான் அதிகமா காதலிச்சிங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன், உங்களை சேர்த்து வைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுச்சு, அதான் சேர்த்து வச்சேன். உடனே பெரிய புத்தர் மாதிரிலாம் என்ன பார்க்க வேணாம், இது வரைக்கும் கல்யாணத்துக்காக நான் செலவு பண்ணிருப்பேன்ல, அந்த காசை எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, அதுவே போதும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் அங்க சிரிச்சுக்கிட்டே அப்ப நான் போலாங்களான்னு கேட்க ஐயோ உங்களை நான் கட்டி வைக்கிறதுக்கு யாருங்க போங்கன்னு சொல்ல இப்போ ஹீரோயினும் அந்த லைட் ஹவுஸை நோக்கி கண் கலங்கி ஓடுறாங்க. அப்படி அந்த லைட் ஹவுஸ்ல நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்க அப்படி நம்ம ஹீரோவை பார்த்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கட்டி அணைச்சிக்க, இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்லி அங்க இவங்க 2 பேருமே ஒன்னு சேர்றாங்க. அட்லாஸ்ட் இந்த கதை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்டது. இதே மாதிரி ஆந்திரா கிராமத்துல இருந்து நிறைய பேர் குஜராத்ல போயிட்டு மீன் பிடிக்கிறதா சொல்லி பாகிஸ்தான்ல மாட்டிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.